கண்டிப்பா இங்க வந்து ஒரு அந்த ஊர்வலம் எல்லாம் எல்லாரும் சேர்ந்து, அதாவது பேர் சொல்லக்கூடாதுன்னு சொன்னா கூட நான் நினைச்சது அப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி. அதாவது எப்படி ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்ததோ அது மாதிரி திருமணம் நடக்கணும். விவேகுக்கு வந்து இதன் மூலமா நம்ம எல்லாரும் அப்படி ஒரு பிரார்த்தனை செஞ்சுக்கணும். அது நடந்ததுன்னா இன்னும் நம்ம பெருமையா சொல்லலாம். அதாவது நாம் நினைத்ததை நடத்தக்கூடிய வல்லமை பெற்றது இந்த 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 கலை என்பதை பெருமையாளர்களுக்கு சொல்லலாம். அப்படி சிறப்பாக இந்த பகுதியில் சொன்னா பேர் சொன்னா எல்லாத்துக்கும் சொல்லணும். அதாவது இப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட், பழைய பிரசிடென்ட், பழைய வார்டு மெம்பர், இப்ப இருக்கக்கூடிய வார்டு மெம்பர் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி சிறப்பா புலிப்பட்டியில் இந்த அரங்கேற்றத்தை நடத்திருக்கீங்க. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஏன்னா நன்றி தான் வந்து அதாவது உணர்வுகள்லேயே தாய் உணர்வு எதுன்னு சொன்னா நன்றி உணர்வு சொல்லுவாங்க. நன்றி சொல்ல சொல்ல ஆண்டவன் என்ன செய்வானாமா, நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்புகளை நமக்கு அதிகமாக கொடுப்பாராமா. காலையில் எந்திரிச்ச உடனே கண் விழிச்ச உடனே நன்றி சொல்ல சொல்றாங்க. எதுக்கு? இன்று இரவு தூங்க போன எத்தனை பேர் நாளைக்கு காலையில் எந்திரிக்கிறாங்கிறது தெரியாது. ஆனா நமக்கு அருமையான இன்னொரு நாளை அருளிய ஆண்டவனுக்கு நன்றின்னு சொல்லி ஆரம்பிக்க சொல்றாங்க. அதுபோல காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களுக்கு நன்றி சொல்லலாம். அப்படி இந்த அரங்கேற்ற விழாவை பொறுத்தவரை இன்னும் நமக்கு வந்து லைட்டு போட்டவங்க இருந்து மைக் செட்டு, அதே போல உணவு, எல்லாத்துக்கும் நம்ம நன்றி சொல்லலாம். நன்றி சொல்ல சொல்ல நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பை ஆண்டவன் மேலும் மேலும் நமக்கு கொடுப்பான்ங்கிறது விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை. அதனால் அந்த நன்றியை நாம் அனைவருக்கும் இந்த நேரத்தில் கூறணும். அதே போல இந்த ஊர்ல பொறுப்பாளர் எங்களுடைய பகுதியில், அதே போல இந்த முருகர் தத்துவமாக முருகரை வைத்ததோடு மட்டுமல்லாமல் அதற்கு முளைப்பாரி எடுத்து வந்து இந்த ஊர்ல பொண்ணுகள்லாம் சேர்ந்து அதற்கு வந்து அலங்காரம் செய்த அத்தனை பேருக்கு இந்த நேரத்தில் நன்றி. அதே போல யூடியூப் சேனலு, இங்க வந்திருக்கக்கூடிய பக்கத்தூர், அதாவது பிரசிடென்ட், நிறைய ஊர்ல இருந்து இன்னைக்கு ராஸ்காவளி பிரசிடென்ட்டை பார்த்தேன், குஞ்சவாளம்பட்டி பிரசிடென்ட்டை பார்த்தேன், உள்ளூர் புலிப்பட்டி பிரசிடென்ட்டை பார்த்தேன். இந்த மாதிரி ஆதரவு அளிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் நன்றி. அதே போல காவல்துறை எங்கும் இல்லாத அளவுக்கு இன்னைக்கு வந்து நம்ம வரக்கூடிய ஊர்வலத்திற்கு உடன் நின்ற காவல்துறை, இதற்கெல்லாம் மேலாக எனக்கு வழிகாட்டியாக, ஆசிரியராக, ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து என்னை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பிஏ நம்மளுடைய அப்பா அவர்களுக்கு நன்றி. இந்த இடத்தை நான் கேட்ட உடனே மறுக்காம கண்டிப்பா எடுத்து செய்ய சொல்லுங்க, என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம்னு சொல்லி எங்களுக்கு வந்து இந்த இடத்த கொடுத்தாங்க. அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர் வந்து ஒரு படிக்கப்பட வேண்டிய ஒரு ஒரு சரித்திரம் தான் சொல்லணும். அதாவது பொள்ளாச்சிக்கு எப்பவுமே அந்த கதை தனியா ஒரு நாள் நம்ம எல்லாம் கேட்கணும். ஏன்னா அதாவது ஒரு மனிதனால் நல்ல ஒரு சிந்தனையும் உழைப்பும் இருந்தால் எந்த அளவுக்கு உயர முடியும் என்பதற்கு ஒரு பெரிய உதாரணம் நம்முடைய அப்படி ஐயா அவர்கள். எங்களுக்கெல்லாம் நாங்களாம் இன்ஸ்பிரேஷன். அவங்களையெல்லாம் பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். அதாவது எத்தனையோ ஏழை எளிய மாணவர்களுக்கு இங்கே வந்து கல்வி இலவசமாகவோ சலுகை கட்டணத்திலேயோ இன்னைக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு மனித பிறவி என்பது வந்து ஒரு அரிய பிறவி. ஆண்டவன் தான் செய்ய வேண்டியதை இந்த மண்ணில் செய்வதற்காக படைத்தவர்கள் தான் மனிதர்கள். அப்படி நான், எனது குடும்பம் என்று இல்லாமல் எந்த ஒரு மனிதன் தனக்கு அப்பாற்பட்டு தன்னை தாண்டி சிந்திக்கின்றானோ அவனை வந்து ஆண்டவன் ஆசீர்வதிப்பான்ங்கிறது வந்து உண்மை. அந்த வகையில் அப்புக்குட்டி ஐயாவுடைய சேவை இந்த பொள்ளாச்சி மண்ணிற்கும் இந்த புளியம்பட்டி கிராமத்திற்கும் என்றென்றும் கிடைக்க வேண்டும். அவருக்கு நீல் ஆயுள் நிறை செல்வத்தை அந்த இறைவன் வழங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அவர்கள் என்றென்றும் இதே போல் இந்த சமுதாயத்திற்காக பல சேவைகளை செய்ய வேண்டும். அப்படி சமுதாயத்துக்கு சேவை செய்யறவங்க இன்னைக்கு வந்து எப்படி பேசிக்கிறாங்கன்னு தெரியும். அதாவது குழப்பு கட்டுவான்னு சொல்லுவாங்க. 20 ஆண்டு காலத்திற்கு முன்பாக இதே மாதிரி தான் அவங்க எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஒரு சேவையை ஒரு 2 வழி, ஒன்று வந்து பொது வாழ்க்கையில வந்து இந்த மண்ணுக்கும் இந்த மனிதர்களுக்கும் ஏதாவது செய்யலாமா அல்லது தொழில் ரீதியாக செல்லலாம் என்ற ஒரு 2 பாதை இருக்கும் பொழுது நான் வந்து எடுத்த பாதை சேவை செய்ய வேண்டும் என்ற பாதையை நான் எடுத்தேன். 20 ஆண்டு காலமாக பல்வேறு விதங்களில் நம்ம சேவை செஞ்சிருந்தா கூட மன நிறைவை கொடுத்த சேவை எது என்று சொன்னால் வள்ளிக்கும்மிதான். ஏன்னா பல வகைகளில் நாங்கள் முயற்சி பண்ணி இந்த ஊருக்காக மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சென்றோம். இதை செய்யாம நான் இன்னொரு பாதை தொழில் எடுத்திருந்தா இன்னும் சில 100 கோடிகளை நான் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா இந்த மன நிறைவு கிடைக்குமா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா கிடைக்காது. இன்னைக்கு வந்து ஒரு 5500 குடும்பத்துல வந்து ஒரு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சது, நிம்மதியை கொடுக்க முடிஞ்சது, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க முடிஞ்சதுன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த வள்ளிக்கும்மி எங்களுக்கு கொடுத்த நிறைவு என்பது 20 ஆண்டுகளில் கிடைக்காத ஒரு மன நிறைவை கொடுத்தது என்பதுதான் உண்மை. அதற்காக உழைத்த அனைவருக்கும், இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி. அதே போல மழை எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த வள்ளிக்கும்மி நம்ம நடத்துறோம்னா மழை வராதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் இன்னைக்கு வந்தப்போ ஒரு 2-3 துளி துளிச்சுது, ஆனால் அதுக்கப்புறம் வரல. அதற்கு காரணம் நம்முடைய மன வலிமை தான்.
நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒற்றை சிந்தனையோடு, இது வந்து ஒரு குடும்பத்துக்கும் பொருந்து, ஒரு ஊருக்கும் பொருந்தும். நம்ம எது வேணுமோ அதை நம்ம சிந்திச்சோம்னு சொன்னோம்னா கண்டிப்பாக நடக்கும். இதே மாதிரி முத்தூர்ல சிவானந்த மாப்பிள்ளைக்கு தெரியும், அதாவது அரங்கேற்றம் முடிகிற வரைக்கும் மழை இல்லைங்க. ஏன்னா எல்லாத்தோட பிரார்த்தனையும் வந்து அன்னைக்கு மழை வரக்கூடாதுன்னு. அதாவது வள்ளிக்கும்மி அந்த அரங்கேற்றம் முடிஞ்சு பரிசளிப்புக்கு கொடுக்குற ஆரம்பிக்கிற மழை வர ஆரம்பிச்சது. என்னன்னா அது வரைக்கும் நம்ம மனசுல இருந்த அந்த கட்டுப்பாடு விலகிருச்சு. மழை வரக்கூடாதுன்னு ஆழமா சிந்திச்ச நம்ம அரங்கேற்றம் முடிஞ்சிருச்சுன்னு கொஞ்சம் லூஸ் விட்ட மழை வர ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையில் உங்களுக்கு எது தேவையோ, எது தேவை இருந்தாலும் இதை வந்து ஆழமாக அந்த இறைவனிடம் பிரார்த்தனையாக, அதுதான் பிரார்த்தனைங்கிறது ஒண்ணும் இல்லைங்க. மனத்துல ஆழமா நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா நடக்குங்கிறதுக்கு அதெல்லாம் ஒரு உண்மை. அதே போல இன்னைக்கு வந்து இந்த விழாவை எந்த இடையூறும் இல்லாமல் அருளிய வருண பகவானுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா மழை வந்து எவ்வளவு கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், எவ்வளவு ஏற்பாடு பண்ணி எவ்வளவு கஷ்டங்கிறது தெரியும். அதனால வந்து இந்த வள்ளிக்கும்மி என்பது ஒரு மாபெரும் புரட்சியாக இன்னைக்கு வந்து உலக சாதனை கண்டிப்பா சொல்லி ஆகணும். 16,000 பெண்களை வைத்து பெருந்துறையிலே ஒரு மாபெரும் உலக சாதனை நிகழ்வை நடத்தி கின்னஸ் புத்தகத்திலே இடம் பெற்றிருக்கின்றோம். அந்த 16,000 பெண்களுக்கும் சர்டிபிகேட், கின்னஸ் சர்டிபிகேட்டை கொடுப்பதற்கு முதலமைச்சர் அவர்களை கோவை அழைத்து வருவதற்காக அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். டிசம்பர் மாதத்தில் நம்முடைய நேரு ஸ்டேடியத்தில் ஒரு மாபெரும் விழா அங்கே நடக்க இருக்கின்றது. அந்த சர்டிபிகேட் அனைவருக்கும் 16,000 பேருக்கு அந்த சர்டிபிகேட் கொடுக்க போறாங்க. இது ஒரு பெரிய ஒரு எப்படி சாதனை என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். உங்களுடைய வேலைக்கோ அல்லது ஏதாச்சும் ஒரு படிப்புக்கோ செல்லும் பொழுது கண்டிப்பாக அந்த சர்டிபிகேட்டுக்குண்டான வேல்யூ இருக்கும். அதற்கு உதவி உள்ள திரு KKC பாலு அண்ணன் அவர்களையும் இந்த நேரத்தில் மனமாற நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல ஒவ்வொரு அரங்கேற்றத்துக்கு நாங்கள் வர்றோம், பேசுகிறோம், உங்களை எல்லாம் பார்க்குறோம். எதற்குன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக இந்த மண்ணிற்கும் மனிதர்களுக்கும் ஏதாவது